गाइस இன்னைக்கு கேரளால இருக்க வில்லேஜஸ்ல இருக்க பியூட்டிஃபுல்லான பிளேसेसலாம் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க போறோம். गाइस இந்த பிரேம மூவில நிவின் பாடி ஊதுவார்ல இது அது என்னாச்சு ஈவி கரண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்றதால கம்ப்ளைன்ட் ஆயிடுச்சா? கரண்ட் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் கரண்ட் கட் பண்ணி விட்டாங்களா? தமிழ்நாட்டுல எந்த பையனுக்கும் கேரளால இருக்க இந்த பாலத்தை பார்த்தா ஞாபகம் வரது வந்து பிரேம மூவி தான். ஆணி வந்து சிமெண்டோட கலக்கி திருப்பி வச்சு போட்டாங்க. எவனோ நைட்டு நேரத்தில் வந்து உட்கார்ந்தானு வச்சுக்கிங்க. ஏய் எங்கே போகிற? யூஸ்வலாக நம்ம சேனலில் இந்த வீடியோ பண்ணுறதாங்க நேச்சுரலாக இருக்க வில்லேஜஸ் அப்படியே இங்கே ஆக்சுவலி வந்து தேன் கூட வச்சுருக்காங்க. கான்செப்ட் எனக்கு புரியல. பேசிக்காக அந்த தேன் ராட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொண்டு இங்கே வச்சு அப்படியே தேனி வந்து அட்ராக்ட் ஆகி உட்காந்துக்குமாமா. தேனி இருக்குது, லைட்டாக வீடியோ எடுக்க பார்க்கலாம். எஸ் ஓடிடலாம். துட்டு ஆவரேஜாக கேரளாவில் கோயில் பக்கத்தில் இது மாதிரி குளம் இருந்துருது. அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பழைய ஆலமரம் உள்ள ஒரு அழகான ஒரு கோயில், அம்மன் கோயில் தானே சொனிங்க அம்மன்ட்டு பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான குளம். என்னாச்சு ஈவி கரண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா? கரண்ட் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் கரண்ட் கட் பண்ணி விட்டாங்களா? அது வேற பிரச்சனை. ஓ இது வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி. எல்லாம் எறும்பு இது ஸ்டீல் வந்து ஓ இரும்பு உருக்குறதா? இங்கே என்னது இது இரும்பு உருக்குது பார். ஓகே ஓகே ஓகே. ஓனர் தமிழ்நாடு ஓனர். கவர்மெண்டோட சின்ன பிரச்சனை இது ஸ்மெல் பிரச்சனை தான். இது நீ அவ்வளோதான் இல்லை அவர் கம்பெனி இருக்குது அங்கே கழட்டிட்டு போவாங்க. சரி 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 இங்கே அவ்வளோதான். இன்னும் இங்கே விட ஜனங்க விடாது. புகை வருது, புகை தான் வருது. தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி வந்து ஒரு இரும்பு ஃபேக்ட்ரி, இது இரும்பு உருக்கிற ஃபேக்ட்ரி. ஸ்டீல் வந்து உருக்குறாங்களா அந்த ஃபேக்ட்ரி. ஓனர் வந்து தமிழ்நாடு ஓனரா? இது அங்கே தெரியுதுல்ல டனல் இது மாதிரி பைப்பு மாதிரி என்ன சொல்கிறது தெரியல. ஸோ இதுலேருந்து புகை ஜாஸ்தி வருது. அந்த உருக்கும் போது வர புகை வந்து இங்கே இருக்கிற ஸ்மெல்லு தாண்டும் போது ஒரு பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குமா. அதனால் இங்கே இருக்கிற மக்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருக்குது. இது அங்கே இருக்கிற மக்கள் அதெல்லாம் இருக்கக்கூட இங்கே ஸ்மெல் வருது. எங்களுக்கு வந்து இங்கே வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கம்பெனியாக வந்து மூடிடுங்க அப்படின்ட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும்தான் எல்லாம் நடக்கும். நம்ம அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனி இந்த கம்பெனிக்கு வந்து நடக்காது. ஸோ இங்கே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு அங்கே போயிடுவாங்க போல் தமிழ்நாட்டுக்கு. இது வந்து சரியே தவறுங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். பட் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைட்ஸ் இருக்குங்கிறது கேரளா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது எனக்கு. தமிழ்நாடு கேரளா வந்து பெருமையாக பேசுகிற அப்படிலாம் கிடையாது. பட் இது ஒரு பெரிய விஷயம், மக்களுக்கு ஒரு பவர் இருக்குங்கிறது. வீட்டுக்கார் வந்து இந்த இடத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாராமா. அன்றைக்கி எப்போ கம்மி ரேட்டில் வாங்கியிருப்பாங்க. எனக்கு சேர்ந்து வந்து 1 லட்சம் ரூபா ரேட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 5 ஏக்கர். ஸோ கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபா. இப்படி இருந்து ஆக்சுவலி டெவலப்மெண்ட் ஒன்று நடக்காது. இதுதான் பயோக்ரீன் ஃபெர்டிலைசர்ஸ்னு வருது, நாட்டுக்கல்ல இருக்குது. இதுக்குள்ளே எள் ஏதோ உருக்குறாங்களா. அது எள் உருக்கியோ அது வந்து தீவனமாக ஃபெர்டிலைசர்ஸாக அது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து ஸ்மெல் வருதுன்ட்டு தான் சரி. அந்த ஸ்டீல் கம்பெனிலாம் புகை வருதுன்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இதுக்குள்ளே ஸ்மெல் வருதுன்ட்டு இங்கே இருக்கவங்க வந்து கம்பெனி கூடாதுங்கிற மாதிரி. ஸோ கேஸ் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இது வந்து என்ன பண்ணுறது, இன்னும் அது பண்ணுறது ஓடுறது ஓடிட்டு தான் இருந்தேன். சூப்பரு, பார்க்கலாம் முடிஞ்சாடி. நாளைக்கு உடச்சிருவியா? அந்த நாய் அது பார்த்துட்டு இருக்கு நமக்கு தான் கொஞ்சம் கிடைக்குமான்ட்டு. உடச்சிருவாளா கொடுப்பாளா? ஓப்பன் தா ரெடி ஜம்முன்னு இருக்கா. இந்த கீழே இந்த கலருக்கும் இதுக்கும் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்க. 5 ദിവസം മുമ്പ് വന്നാണെങ്കിൽ നല്ലപോലെ ഉണ്ടായിരുന്നു പോകും. തന്നെയാ ഇപ്പോൾ വെറും മാത്രമേ ഉള്ളൂ. ചിലപ്പോൾ നമുക്ക് വരും. சும்மா அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது, அழகாக இருந்தது. ஸோ அதை பார்க்க போயிட்டு இருக்கோம். சுற்றி இடம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. லண்டன் லாஸ்ட் ஓவர் கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்கு பாருங்க. சேஃபாக விட்டு விட்டுருக்காங்க பாருங்க. சும்மா இங்கே பாருங்க குளம். இது அதான் சொல்லிட்டு இருந்தார் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி தண்ணியெல்லாம் சூப்பராக இருந்தது, நிறையா இருக்கும் இஷ்டம் போலன்ட்டு. பாருங்க கொஞ்சம் பெரிய குளம் தான் அங்கே இருக்குது. அங்கேருந்து
அது வரைக்கும் இந்த என் கை கட்டுறதுல அது வரைக்கும் இந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, மற்ற தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் தண்ணியெலாம் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு. ஸ்டில் இங்கே தண்ணி இருக்குது, அதுதான் மேட்ரு, ஹைலைட். இங்கே அழகானது இருக்குது, அழகாக இருக்குல்ல இந்த பின்னாடி இந்த பேக் ட்ராப்லேயே. ஒரு சின்ன ஒரு எனக்கு தோணுன்னு சொல்கிறேன், இந்த ஏரியாவுக்கும் பொள்ளாச்சிக்கும் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது, பொள்ளாச்சி இந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா, நல்லா இல்லைன்னா பொள்ளாச்சி பியூட்டிஃபுல்லான ஏரியா தாங்க. தென்னை மரம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டில் விவசாயமாக பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி நெல்லெல்லாம் போட்டிருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் நான் நினைக்கிறது, ஒரு ஃபார்மராக மட்டும் இல்லை, அங்கே பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க எல்லோரும். அவங்க இதில் போட்டு தான் பணம் எடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் பெருசாக அக்ரிகல்ச்சரை பெருசாக அவர் மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தென்னை மரத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை, அது ஒரு பிஸ்னஸ் தான். இருந்தாலும் இப்படி இருந்தால் ஊருக்கு கண்ணு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒரு தொழில் தானே. நெல் நமக்கு என்றைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேவை நெல் தான். தமிழ்நாடுன்னு இல்லை, சவுத் இந்தியாவுக்கு நெல் தான், அரிசி தான். ஸோ அவங்க வந்து இது கொஞ்சம் அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு எத்தனையோ ஏக்கர் இடம் இருக்கட்டும், ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு அவங்க எப்படியோ தண்ணி வர மாதிரி அதுக்கு உண்டான பாசனத்துக்கு உண்டான ஏற்பாடெலாம் அவங்க பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா நெல்லுங்கிறது வந்து தண்ணியிலேயே முங்கிட்டு இருக்கணும்ல, இப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஹார்ஷாக நான் சொல்கிறது இல்லை, ஜஸ்ட் நான் தோணுன விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான். எகெயின் ஃபார்மர்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஆளாக ஜாகுவார் ரேஞ்ச் ரோடு இருக்கிறதெல்லாம் தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நல்ல விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அப்படி இருந்தவங்களுக்கு பணம் இதில் போட்டால் இதில் நல்லா இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதனால் இதை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன். கேஷ் இந்த பிரேம மூவியில் நிவின் பாலி ஊதுவார்ல, இதுதான் அது. கைஸ் ஹானஸ்டாக சொல்கிறேன், 2016 to 17 டைமில் தமிழ்நாட்டில் எந்த பையனுக்கும் கேரளாவில் இருக்க இந்த பாலத்தை பார்த்தா ஞாபகம் வர்றது வந்து பிரேம மூவி தான். இந்த அனுபவா பரமேஸ்வரன் அவங்களோட அந்த சீனுக்காக அழுவா யா நமக்கே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு செகண்டு. ஆனால் பேச முடியாது, அந்த ஃபீல்டில் தான் நமக்கு இங்கெல்லாம் அப்போல்லாம் இதெல்லாம் பண்ணோம். நம்ம இந்த பிரேம மூவி எஃபெக்ட்லாம் லைஃப்பில் கொஞ்சம்லாம் நடந்திருக்கு. காய்ஸ் இது ஆக்சுவலி வந்து ஒரு ஆயுர்வேதிக் வெல்னஸ் சென்டரு. வந்து இந்த ரீஜுவினேஷன் வருவாங்கல்ல, 1 வீக் வந்து இப்படி தங்குறது, அந்த மாதிரி சூப்பரான இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம்லாம். இவங்க ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பள்ளி இங்கே வந்து எவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்கார தரக்கூடாதான். ஃபுல்லாக தெரியுதா ஆணி போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடும் பாருங்கள் ஃபுல்லாக ஆணி வந்து சிமெண்டோட கலக்கி திருப்பி வச்சு போட்டாங்க. எவனோ நைட்டு நேரத்தில் வந்து உட்கார்ந்தானு வச்சுக்கிங்க, ஏறக்கூடாத ஒரு இடத்துல ஏறிச்சுன்னா ஹோல்குள்ளே என்ன ஆகுறது? ஓப்பா உட்கார்ந்தா என்ன ஆயிரும்? எவனோ வந்து உட்காடுறான், உட்கார்ந்து சரி உழுகாது அவன் பிரச்சனை. குட்டி வச்சுட்டு அப்புறம் இங்கேயா புரியுங்களா? இன்னைக்கு வாய்ஸ் போயிடுச்சு கொஞ்சம், அது அப்படி இருக்கு பேசுறது. உட்கார்ந்தா வேணாம், ஆணி சுருப்பிடிச்ச ஆணி இருக்கிறதுலே ரொம்ப மோசம். இது வேணாம். உள்ள வெல்னஸ் சென்ட்ரு உடம்ப நல்லதாக்கிறதுக்கு இங்கே உள்ள ஓட்டை பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. ரியலி பேட் கைஸ். இங்கே இருக்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு கோயில். ஆம்பியன்ஸ் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி வரோம் எல்லாம் ஒரு மாதிரி காடு மாதிரி, ஃபாரஸ்ட் மாதிரி, ஹில் ஸ்டேஷன் இருக்கும் அது மாதிரி. என்ன கோயில்னு தெரியல. நான் வேறு நான்வெஜ் வேறு சாப்பிட்டேன்னா போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இடம் பாருங்க. இங்கே வந்து 2 நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் ஒரு மாதிரி மெடிடேஷன் மைண்ட் செட்டில் போயிடுவோம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது. மோஸ்ட்லி இங்கே முனியப்போ இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கோயில் தானே, சாரி. ஆக்சுவலி அங்கே வந்து சேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, சேரு கிரைண்டர்லாம். இங்கே தான் கோயில், முனியப்பன் கோயில். காவல் தெய்வம் இந்த மாதிரி கொஞ்சம் காடு இந்த மாதிரி ஏரியா, கொஞ்சம் வில்லேஜ் உள்ளெல்லாம் இருக்குன்னா காவலுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க முனியப்பன் கருப்பையன்லாம்.
அந்த மாதிரி வெரி பவர்ஃபுல். ஆக்சுவலி ஆம்பியன்ஸை காட்ட தான் பார்த்தேன். பாருங்கள் ஒரு மாதிரி சீனிக்காக இருக்குது பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்க, குவாரி ஒன்று இங்கே தான் இருந்தது இருக்கு. அப்பா இதா ஆக்சுவலி இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுனாலும் தெரியல. ஒரு வேளை இங்கே வேட்டு வச்சுருப்பாங்க, அந்த வேட்டு வச்சனால கம்பெனிக்கு இங்கே இருக்கவங்க வேட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். ஏய் எங்கே போகிற? ஸோ அந்த சைடு இருந்து பார்த்தா பெருசாக தெரியும். கம்பி வழியெல்லாம் போட்டாங்க. ஃபஸ்ட்டில் அந்த கம்பி வழியெலாம் இல்லை. இது ஆக்சுவலி நெகட்டிவ் சைட் ஆஃப் கேரளா அப்படிலாம் கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் வாக் மாதிரி பண்ண தான் பார்த்தேன். ஸோ இங்கே இருக்கிற விஷயத்தை அப்படியே வரும்போது காமிக்கிறேன். ஏன்னா கம்யூனிசமு, அந்த போராட்டம், கம்பெனி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையே பேசுகிறானே, அவர் இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணுறானே அப்படின்னு நினைக்க வேணாம். இருக்கிறத போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏமா அது ஊரை பற்றி தப்பாக பேசணுக்கோமா? ஊரை பற்றி தப்பாலாம் பேசல. ஊர் அழகாக தான் இருக்குது. ஊர் அழகாக தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. இது நான் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 2016 வரும்போது இதை விட பயங்கர ஹைட்டாக ஆழத்தில் இருந்தது. தண்ணி அப்போ இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இதே தண்ணி நிறையா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த கல் தான், அதே மாதிரி கல் தான். அங்கே இருக்கிற அதே மாதிரி கல் தான் இங்கேயும். கண்டிப்பாக அது வந்து கைண்ட் ஆஃப் க்ளோசிங் தான். க்ளோஸ் பண்ண வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஓனர் தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களா தான் இருப்பாங்க. தெரியல, மேபி, ஐ டோன்ட் நோ, மேபி நாட். கைஸ் இங்கே பாருங்க, அப்படியே நிறைய விட்டுருக்காங்க. ஃபுல்லாக செம்மண்ணு தான், ஃபுல்லாகவே செம்மண்ணு இந்த ஏரியாவில். பாலக்காடு சைடெலாம் மோஸ்ட்லி பிளாக் சாயிலாக இருக்கும். இங்கே இப்போ 20 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. இங்கே செம்மண்ணாக இருக்குது. வாழை மரம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெட்டராக. திருவனந்தபுரம் சைடெலாம் மோஸ்ட்லி செம்மண்ணு தான் சொல்லுவாங்க. கைஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவேன், பட் ஸ்டில் நீங்கள் பண்ணால் தான் நமக்கு ஒரு குஷியாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் எப்படி இருக்குன்னா, சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ஒரு வாட்டியும் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்பேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வரும்போதும் இந்த சுயேட்சையில் நிற்பாங்களே டைம் பாஸ்க்கு எலெக்ஷனில், எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, அவங்க ஃபேமிலியில் ஒரு 4 ஓட்டை தவிர உழுகிற ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு குஷியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும். எனக்கு ஒன்று வந்துருச்சு, ஒன்றுன்ட்டு. உண்மையா அதான் பார்த்து சொல்லுவா இவ்வளோ, ஒன்று வந்துருச்சுன்ட்டு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. நியூ ஆடியன்ஸாக இருந்தால் do it guys. Do subscribe, give your support. Thank you. Until next time, Vignesh and Madhuri signing off. Salute.